சென்னை வேளச்சேரியில் உள்ள டான்சி நகர், ராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தரமணி. சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கின்ற டான்சி நகர் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற வீடுகள் அனைத்துமே தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகள் அனைத்துமே முதல் தளம் வரையிலும் தண்ணீரால் மூழ்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இதே நிலைதான் இந்த பகுதி முழுவதும் இருக்கிறது. இதே போல தான் சென்னை நகரம் முழுவதும் எங்கெல்லாம் அந்த வீடுகள் இருக்கிறதோ, அதே போல பள்ளமான பகுதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதே போன்ற நிலைமையில் தான் இருக்கிறது. வேளச்சேரி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை இந்த படகு மூலமாக வெளியேற்றும் பணி தற்போது நடந்து வருகிறது. படகு மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவர்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர், வெளியே வர முடியாமல். இந்த நிலையில் இன்று இந்த போட் சர்வீஸ் மூலமாக அவர்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு வருகிறார்கள். குழந்தைகளுடன் அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் இல்லாமல் மிகுந்த அச்சத்துடனும் மிகுந்த பரபரப்புடனும் பதட்டத்துடனும் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறார்கள். நாம் அந்த ஒரு மீட்பு படகில் தான் இருக்கின்றோம். இந்த படகில் ஒரு குடும்பத்தை மீட்டுக்கொண்டு இந்த மீட்பு படையினர் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். திருவான்மியூர் பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் காலையிலிருந்தே இந்த பணியை இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் நாம் பேசலாம். இந்த நம்மிடையே வந்துட்டு இருக்கா மேடம், இந்த வெள்ளத்தினால எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது? நாங்கள் 2 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதனா போட் வருமானு பார்த்துனே தான் இருந்தோம். ஃபோனும் நெட்ஒர்க்கும் இல்லை, யாரையும் ரீச் பண்ண முடியல. அதனால சாப்பாடு இல்லை. வீட்டிலே இருக்கிறத வச்சு 2 நாள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலைல தான் போட் வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க.